செல்வங்களே, வணக்கங்கள். அதான். இரவு நேர பயணத்தில் இருக்கிறீர்கள். தாத்தா, எங்களுக்கு சரியான இரவு நேரத்தை, கருமை நிறைந்த உலகத்தை பார்க்க வேண்டும். அதே போல் சரியான சூரிய உஷ்ணத்தை, சரியான பகல் நேரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களால் முடியுமா தாத்தா? முடியும் செல்வங்களே, ஆனால் முடியாது. என்ன தாத்தா, யாரோ பேசுகிற டாய்லாக் மாதிரி பேசுகிறீங்க. பாருங்கள், இரவு 12 மணிக்கு, சரியாக 12 மணிக்கு நம்மால் சரியான இருளை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் பார்க்க முடியாது. என்ன தாத்தா, ஒரு புதிர் போடுறீங்க? சொல்கிறாங்களே, காரணம் மின்சார விளக்குகளின் காரணத்தினால் இரவு 12 மணி நேரத்தில் அந்த கரும் இருளை நம்மால் பார்க்க முடியாது. முடியும், ஆனால் முடியாது. என்ன தாத்தா முடியும் என்றால், அந்த நேரத்தில் தான் சரியான இருளில் வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இருளை பார்க்கலாம் என்று நினைத்தால் பார்க்க முடியாது. ஏனென்றால் மின்சார விளக்குகள் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் பகலிலும் சரியாக 12 மணிக்கு நம்மால் சரியான சூரிய வெப்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் முடியாது. என்ன தாத்தா, இங்கே கூட ஒரு புதிரை போடுகிறீர்கள்? சொல்கிறீங்களே, பகலிலே சரியாக 12 மணிக்கு உச்சக்கட்ட வெயில் நம்மை தாக்கக்கூடும். உச்சக்கட்ட வெயிலை நம்மால் பார்க்க முடியும், ஆனால் பார்க்க முடியாது. ஏனென்றால் மேக கூட்டங்கள் இருப்பதினால் நம்மால் அந்த சரியான பகல் 12 மணி நேர உஷ்ணத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. அதனாலே முடியும் என்பார் முடியாது. என்ன அந்த மெட்டில் பாருங்க. சொல்லுங்களே, முடியும், ஆனால் பல காரணங்களால் முடியாமல் போகிறது. ஓகே, அப்படித்தான் கடவுள் நமக்கு கொடுத்த அத்தனை வரப்பிரசாதங்களையும் நம்மால் அனுபவிக்க முடியும், ஆனால் முடியாது. ஏனென்றால் நாம் அவருக்கு விரோதமாக பல தவறுகளை பாவங்களை செய்கிறோம். அதனால் நாம் முழுமையாக இறைவனுடைய அருளை ஆசிரை அனுபவிக்க முடியாது. சொல்லுங்களே, நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்தில் தூய்மை இல்லை, அவருக்கு விரோதமாக நாம் பல காரியங்களை செய்கிறோம். அதனால் அவருடைய முழு ஆசிரியையும் அருளையும் நம்மால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லுங்களே. பாவ சூழல், பசாசின் இடையூறுகள், இவைகளால் கடவுளுடைய வரப்பிரசாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது இருக்கிறது. எப்படி இரவு நேரத்தில் விளக்குகளின் காரணமாக இருளை பார்க்க முடியாதோ,
பகல் நேரங்களில் 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு சூரிய உஷ்ணம் சரியான நிலையில் இருக்கும்போதும் நம்மால் பார்க்க முடியாது. காரணம் மேகங்கள் அதை தடுக்கிறது. அதேபோல் தான் கடவுளுடைய அருளை அருளை நம்மால் பெற முடியும். ஆனால் பெற முடியாது. காரணம் நமது நமது பாவங்களின் காரணமாக நாம் இறைவனை முழுமையாக அனுபவிக்க முடியாது. தாத்தா, என்ன தாத்தா இரவு நேர செய்தியா? மெசேஜ்? ஓகே.